ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மரணத்துக்கு பிறகு ஆத்மா எங்கே செல்கிறது? இந்த வரிசையில் ஆத்மாவின் அழுக்குரல், அதாவது ஆத்மாவோட நிலைப்பாடு என்ன இறந்ததுக்கு பிறகு. இதுல 3 விதமான மரணங்கள் இருக்கு. ஒன்று, வயது முதிவு காரணமாக இறக்கிற ஒரு மரணம். இரண்டாவது, ஒரு பைக்லயோ பஸ்லயோ போறாரு, தெரியாம ஆக்சிடென்ட் ஆகி இறப்பது. 3, தன் உயிரை தானே மாய்த்து கொள்வது, அதுதாங்க சூசைட். இப்போ இந்த 3 விதமான மரணத்துக்கும் ஆத்மாவோட நிலைப்பாடு, ஆத்மா என்னென்ன துயரங்களையோ இன்பங்களையோ அனுபவிக்கும், இதை தான் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். முதலாவது மரணம் பார்த்தீங்கன்னா வயதாகி இறக்குறவங்க. இந்த வயதாகி இறக்குறவங்க ஆண்டு அனுபவிச்சு இறப்பாங்க. ஸோ அந்த ஆத்மா அவங்க கூட தான் அந்த கொடுக்கப்பட்ட நேர காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். சொந்த பந்தங்கள்லாம் அழுகுறதையும் அவர் கதையை பேசுறதையும் எல்லாத்தையுமே பக்கத்தில் உட்காந்து கேட்டுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சில ஆத்மா அந்த உடலுக்குள்ளே மறுபடியும் புக முயற்சிக்கும், ஆனால் போக முடியாது. அதுக்கப்புறம் அந்த ஆத்மாவை எரிக்கிறதோ புதைக்கிறதோ சம்பிரதாயங்கள் மேற்கொள்ளப்படும். இதே மெச்சூர்டான ஆத்மாவாக இருந்துச்சுன்னா அதோட பிறவி பலனை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த விஷயத்துக்கு அது ஆயத்தமாயிடும். செகண்ட் மரணம் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட், அறியாமல் நடக்கிற விபத்து. இந்த மரணத்தில் இறந்தவர்கள் அந்த இறப்புக்கு பின்னாடி அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டு அந்த உடல் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. அவங்களோட சொந்த பந்தங்கள், மனைவிகள், அம்மா அப்பா குழந்தைகள் எல்லாத்தையும் அழுற சத்தத்தை பார்த்து ரொம்பவே கஷ்டத்தில் இருப்பாங்க. ஐயோ, நம்ம இப்படி இறந்துட்டுமே, இது எப்படி நியாயமாகும்? நம்மளாவா நம்ம உயிரை மாய்த்து கொண்டோம், அதுக்கு மாறாக ஆக்சிடென்ட்ல ஆயிடுச்சு, நம்ம மேலே மிஸ்டேக்கே இல்லை, ஆப்போசிட்டில் வந்து ஒருத்தன் இடிச்சு நம்ம இறந்துட்டோமே, நம்மளோட உடலுக்குள்ளே நம்ம உயிர் புகவே முடிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா இங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு கால நேரம் இன்னும் கணிக்கப்படலை. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மாவுக்கு இன்னும் முடிவு காலம் எட்டப்படலை. அது வரைக்கும் இந்த பூலோகத்திலே தான் சுற்றிட்டு இருக்கோம். அதுவும் அந்த ஆத்மாவை புதைச்சிட்டாங்கன்னா அந்த உடலுக்குள்ளே மறுபடியும் போக முடியுமான்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு மாற்றாக எரிச்சிட்டாங்கன்னா அந்த ஆத்மா காலப்போக்கில் அதை புரிஞ்சுக்கிட்டு பல வருடங்களுக்கு அப்புறமாச்சு அந்த ஆத்மா இந்த உலகத்தை விட்டு வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3ஆம் இறப்பு. இதுதான் முக்கியமான இறப்பு. அதாவது துர்மரணம்னு சொல்லுவாங்க. சூசைட் பண்ணி இறக்குறவங்க அவங்களோட உயிரை அவங்களே மாய்த்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களோட ஆத்மாவுக்கு அப்போ தெரியாது, அதாவது நம்மளோட உயிரை மாய்த்துக்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்ட்டு. ஆனால் அவங்க சூசைட் பண்ணி இறந்ததுக்கப்புறம் அவங்களோட உடல் அருகே அந்த ஆத்மா உட்காந்துட்டு பயங்கரமான கஷ்டங்களையும் துயரங்களையும் அனுபவிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேற உடல் எடுக்கவே முடியாது. அதாவது அவங்களோட விதி இன்னும் முடியலை, அதுக்குள்ளே அவங்களே அவங்க விதியை முடிச்சுக்கிட்டதுனால அந்த உடல் பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு குடும்பத்தாரோட அழுகுறலை கேட்டுக்கிட்டு பயங்கரமான துயரத்தில் இருக்கும். அந்த ஆத்மா தான் ரொம்ப வீரிய சக்தியான ஆத்மாவாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம உடல் இருக்கும்போது நம்மளுக்கு இந்த அருமை புரியலையே, உயிர் பிரிந்ததுக்கு அப்புறம் தானே இப்போ அருமை புரியுது, எப்படியாச்சும் இந்த உடம்புக்குள்ளே போயிருக்க முடியாதான்ட்டு பயங்கரமான முயற்சிகளை மேற்கொள்ளும். ஆனால் விதி அதோட உடலுக்குள்ளே அதால் போக முடியாது. அதில் தாங்க சில ஆத்மா ரொம்ப வீரியம் அடைந்து நிறைய விஷயங்களை அமானுஷங்களையும் செய்து கொண்டுட்டு இருக்கு. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு ஆத்மாவோட நிலைப்பாடாகவே இருக்குது. ஆனால் நம்ம கூடவே இருந்தவராச்சே, நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரே அப்படின்ட்டு அந்த இறப்பை கடந்துட்டு போகிற மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. மெச்சூர்டான ஆத்மா எனப்படுவது, அதாவது நம்ம அந்த உடலில் இருந்தோம், இந்த உடலில் இருந்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் இந்த உலகத்துக்கு செஞ்சிட்டோம், அடுத்தது இந்த உடலை விட்டு நம்ம வெளியேறிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம நிலைப்பாடு வேறு மாதிரி, நம்ம வெளி உலகத்தில் இருக்கோம், அந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துக்கணும்னு சொல்லிட்டு அடுத்தது கடவுளை தேடி பயணம்னு போகிற ஆத்மாக்கள் எத்தனையோ இருக்குது. அதுதான் மெச்சூர்டான ஆத்மாக்களாக இருக்கும். அதுதான் சித்தர்கள், யோகிகள்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஆத்மாக்களாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்னா, எல்லா உயிர்களுக்கும் ஒரு ஆத்மா இருக்குது. அது இந்த பூமியில் பிறந்த எல்லா ஜீவராசிகள், அதாவது நாய், நரி, குரங்கு எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மாவுக்கு எந்த விதமான சக்திகளும் கிடையாது. அதால் யாரையும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம கண்ணுக்கு தெரியாமல் புலப்படாமல் இருக்கிற ஆத்மா உடல் எடுக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கு. இங்கே இருக்கும் மனிதர்களோ தன்னோட உடலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சூசைட் எண்ணம் வந்துட்டு அது தவறான முடிவுகளை எடுத்துடுறாங்க. ஆனால் இறந்ததுக்கு பிறகு அழுகிற ஆத்மாக்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு மத குருமார்கள் நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு அழகான பிறவியை கொடுத்த ஆண்டவன், அதாவது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, அந்த ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த பூமிக்கு பிறந்த பிறப்பை வாழ்ந்துட்டு பிறருக்கு நன்மை செய்துட்டு நல்லபடியாக வாழ்வோன்றது தான் நம்ம வீடியோவோட கருத்துங்க. ஓகே நண்பர்களே, இதே போன்ற வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேர், சப்ஸ்கிரிப்ஷன், லைக்கில் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை எனக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மிதுன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். பாய்.